ரீசெண்டா எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இதுல இவரை பத்தி நம்ம ஒரு சில விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதுல ஒரு பெரிய லெசனை நான் கத்துக்கிட்டேன். அது என்னன்றது நான் உங்களுக்குமே ஷேர் பண்றேன். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் பார்க்கறதுக்கு எங்க சேனலை நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. நார்மலான மிடில் கிளாஸ் ஃபேமிலியில 1985ல பிறக்கிறாங்க. இவர் கூடவே ஒரு பிரதரும் 3 சிஸ்டரும் இவர் கூட சேர்ந்து பிறக்கிறாங்க. இவங்க ஃபேமிலி ஆரம்பத்துல வாடகை வீட்டுல தான் வாழ்றாங்க. கிட்டத்தட்ட 27 வீடும் 11 ஸ்கூலுமே மாறி மாறி வந்து படிச்சிருக்காங்க. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து முடிச்சிருக்காங்க. ஸ்கூல் டைம்ல இருந்து காலேஜ் டைம் வரைக்கும் நிறைய பேர் இவரை பாடி ஷேப் பண்ணியிருக்காங்க. இவர் உருவத்தை பார்த்து நிறைய பேர் இவங்க அவமானப்படுத்திருக்காங்க. சில வருஷங்களுக்கு முன்னாடி பல கனவுகளோட ரேடியோ ஸ்டேஷன்ல மைக் முன்னாடி உட்காந்துட்டு இருந்தவர் தான் ஆர்ஜே பாலாஜி. எந்த ஒரு சினிமா பேக்ரவுண்டும் இல்லாம பெரிய பெரிய கான்டாக்ட்ஸ் எதுவுமே இல்லாம தன்னோட கரியரை ஆர்ஜேவா ஸ்டார்ட் பண்ணி கிரிக்கெட் கமெண்ட்ரி, டிவி ஷோஸ், கூட எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியுமே சரியா பயன்படுத்தினாரு. போக போக மக்களுக்குமே அவரோட குரல் பிடிக்க ஆரம்பிச்சது. பட் ஆனால் அது அவருக்கு பத்தல. சில வேலைகளிலே காமெடியனா மாதிரி சில படங்கள் நடிச்சாரு. மக்களும் இவர் ஏத்துக்கிட்டாங்க காமெடியா. ஆனா அதுவும் அவருக்கு பத்தல. சரியா 2019ல எல்கேஜின்ற படத்துல ஹீரோவா அறிமுகமானாரு. மக்களுக்கும் அவர் படம் ரொம்பவே பிடிக்குது. ஆனா அதுவுமே அவருக்கு பத்தல. பிகாஸ் அவரோட கனவு ரொம்பவே பெருசா இருந்தது. இன்னுமே இந்த இண்டஸ்ட்ரியில பெரிய லெவல்ல க்ரோத் ஆகணும் அப்படின்றது நினைச்சாரு. அதுக்கான உழைப்பையும் அவர் போட்டாரு. இன்னைக்கு ஆர்ஜே பாலாஜி நாட் ஜஸ்ட் ஆர்ஜே அண்ட் நாட் ஜஸ்ட் காமெடியன் ஆர் ஆக்டர். இன்னைக்கு ஒரு கேப்டன் ஆஃப் ஷிப்னே சொல்லலாம். சூர்யா அவர் நடிச்ச கருப்பு டைரக்டர். ஸோ தேட்டர்ல வந்து ஆடியன்ஸ் அந்த படத்துக்கு கொடுத்த ரெஸ்பான்ஸ் பார்த்தா அவர் அவ்வளோ எமோஷனாக இருப்பாரு. அதை பார்க்குறப்போ அவ்வளோ இன்ஸ்பயராக நமக்கு இருந்தது. இந்த ஸ்டோரியில இருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து சின்ன சின்ன வெற்றியை பார்த்து ஒரு ட்ரெயின் ஓகே இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கம்ஃபர்ட் பண்ணி உட்காந்துருவாங்க. பட் ஆர்ஜே பாலாஜி நினைச்சிருந்தா ஒரு ஆர்ஜேவாகவே இருந்திருக்கலாம். பட் வாண்டட் ஒரு காமெடியனாகவே இருந்திருக்கலாம். பட் வாண்டட் ஒரு ஆக்டராகவே கூட இருந்திருக்கலாம். பட் வாண்டட் அதனால தான் எந்த அளவுக்கு எமோஷனாக இருப்பாரு. ஃபைனலி கருத்து படம் எப்படி இருக்குது அதை நம்ம கமெண்ட் பண்ணிட்டு கம்பவுண்ட் வழியே இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு பார்க்கலாம்.